6ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் அனுப்புவாங்க. புக்கிங் பற்றின எந்த தகவல் வேணுமுன்னாலும் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதோட மற்ற இடத்த விட இந்த இடத்துல ரேட் கம்மியாக இருக்கும். வின்னிங் அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள். சில ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 019 அப்படின்ற ரிசல்ட் வந்திருக்கு. போன மாதத்தில் இந்த 019 அப்படின்ற நம்பரில் நமக்கு பாருங்கள், இந்த 465 465 இந்த 465 இங்கே பாருங்கள் 906 அப்படின்னு வந்தது. அதோட இந்த நம்பரு இப்போ 019 அப்படின்னு, அதாவது இந்த 465 அப்படின்ற பாக்ஸில் இருந்து தான் இந்த நம்பர் ஒவ்வொன்றா நமக்கு ஆப்போசிட் வந்துட்டுருக்கு. இப்போ இதே மெத்தடில் திரும்பவே வந்து இந்த மாதத்துலேயும் இதே பாக்ஸில் நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், ஆகஸ்ட் மாதத்தில் 654 அப்படின்னு வந்தது. அந்த 654 அதாவது 64 அப்படின்ற நம்பர் மட்டும் பாருங்கள் 19ன்னு வரும். அது பாருங்கள், இங்கே 915 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இதே 465 வந்து 906 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த 465 பாக்ஸ் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருந்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா 019 அப்படின்னு வந்துருச்சு. அப்போனா இந்த 465 பாக்ஸு இந்த மாதத்தில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த 46 45 அப்படின்றது கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா இந்த பாக்ஸை ஞாபகம் வச்சுங்க. 654 அப்படின்ற நம்பரு ஞாபகம் வச்சுங்க. அது பாக்ஸில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். 654 அதுக்கு 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 915. அடுத்து பாருங்கள் 465 அதுலேயுமே வந்து 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 906. ஓகேங்களா? இப்போ 019 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த 465 பாக்ஸு நமக்கு இந்த மாதத்தில் வரணும். சரி பாருங்கள், இன்றைக்கி 6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 682 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு நாள் விட்டு இங்கே கரெக்டாக ஏபியில் இருக்கிறது 86 அப்படின்னு வந்தது. அடுத்து பாருங்கள், இந்த 939 அந்த பாக்ஸ் அப்படியே டைரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 935 அப்படின்ற நம்பர்லேருந்து 95 வந்துச்சு. போன மாதமும் இதே தேதியில் இந்த 935லேருந்து 2 நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதே மாதிரி 95 அப்படின்னு வந்துச்சு. இப்போ 4வது சான்ஸில் இந்த 852 அப்படின்ற நம்பர்லேருந்து 2 நம்பர் வரலாம். 3 சான்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வருமா அப்படின்னு, ஏன்னா இதே மெத்தடில் ஏற்கனவே வந்தது பார்ப்போம். இங்கே பாருங்கள், 209 அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 25 வந்துச்சு. அப்புறம் பாருங்கள் 524 அந்த 24 அப்படியே வந்து ஏபியில் வந்துச்சு. அப்புறம் 952ல் 95 வந்துச்சு. திரும்ப இந்த பாக்ஸ் அப்படியே ஃபுல் பாக்ஸ் அப்படியே வந்துடுச்சு. திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா 25 52. அப்போ மொத்தம் எத்தனை தடவை வந்திருக்குன்னா 1 2 3 4 5 மாதமும் தொடர்ந்து இதே மெத்தடில் அப்படியே வந்திருக்கு. அதுபடி பார்க்கும்போது நமக்கு இப்போ 3 மாதம் தான் வந்திருக்கு. ஒருவேளை இந்த 852லேருந்து இங்கே 2 நம்பர் வரலாம். பாருங்கள், உங்களுக்கு 8 இல்லை 5 2 இதில் ஏதாவது ஒரு நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா இதிலேருந்து அதோட இன்னொரு நம்பரை சேர்த்து நீங்கள் ஆல் போர்டு வச்சிங்கன்னா ஒரு போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பாருங்கள், 36 கீழே 60 அப்படின்ற நம்பரை பார்த்துங்க. இந்த 60ன்ற நம்பர் இங்கே 01 அப்படின்னு வரும்போது பாருங்கள், அது கீழே அந்த 36க்கு 68, அதாவது ஒரு நம்பரு ஆப்போசிட். அதே மாதிரி தான் இந்த 60ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் ஒன்று 65ன்னு வரணும், இல்லை 10ன்னு வரணும். அதை 01 அப்படின்னு திருப்பும்போது அதுக்கு மேலே இருக்கிற 36க்கு இல்லை 86 இல்லை 31ன்னு வரணும். ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் அதில் 68 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு 01 ஏபி வந்திருக்கு.
அதில் தான் இந்த கெஸ்ஸிங் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் 01க்கு 10 அப்படின்னு பிசியில் திருப்பி வைக்கும்போது அது கீழே 68, இங்கே 86 அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 10, 37, 65 அப்படின்னு ஒரு செட்டு இருக்குது. திரும்ப 65, 10, 37 அப்படின்னு ஒரு செட்டு இருக்குது. இதில் பாருங்கள், இங்கே 10, 37க்கு 82, ஆனால் 65ன்ற நம்பரு இங்கே இல்லை. அந்த 65ன்ற நம்பரு கேமில் கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் இந்த 3 செட்டுமே திரும்ப கேமில் வரும். அந்த மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா போன மாதத்தை கூட இந்த மாதிரி வந்துச்சு. பாருங்கள், இந்த 37க்கு 78, மேலே 10க்கு 65க்கு அப்படியே வந்து 65 அப்படின்னு வந்துச்சு. அப்போ இந்த 10ன்ற நம்பரு கேமில் இங்கே 01 அப்படின்னு வந்துச்சு. அதாவது அந்த செட்டில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அடித்தாலோ இல்லை அப்படியே அடித்தாலோ திரும்ப அந்த அதே செட்டில் இருக்கிற ஒரு நம்பர் கண்டிப்பாக திரும்ப வரும் அப்படின்றது தான் சொல்கிறேன். இப்போ இந்த 10ன்ற நம்பர் நமக்கு 01ன்னு இருக்குது. இந்த 86, 68ன்னு அப்படியே வரலாம். ஏபியில் 68 அப்படின்னு வரலாம். அப்படி வரும்போது பாருங்கள், இங்கே 286 அப்படின்ற நம்பர் பாக்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள் 608 பாக்ஸு, இந்த இடத்துல 688. ஓகேவா? ஸோ அப்போ 8ன்ற நம்பரு, 6ன்ற நம்பரு, அதோட 1 நமக்கு 0 சேரணும், இல்லைனா 2ன்ற நம்பர் சேரணும். இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா 852 இருக்குது. அதனால் 865 அப்படின்ற நம்பரு பாக்ஸில் வரத்துக்கான, அதாவது 865 அப்படி இல்லைன்னா 685 அப்படின்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை 2ன்ற நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா 682 அப்படின்ற நம்பரு வரலாம். இது பாருங்கள் 4, 0, 5, 8. இது கரெக்டாக பார்த்துக்குங்க. அதே மாதிரிங்க பாருங்கள், சி போர்டில் கரெக்டாக அதே மாதிரி 8க்கு 8, இந்த 5ன்ற நம்பருக்கு கரெக்டாக இது 8504 மாதிரி இங்கேயும் 8504 அப்படின்னு இறங்கியிருக்கும். ஸோ இப்போ நமக்கு அது ஏ போர்டில் பாருங்கள் 480 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் ஏ போர்டில் 5ன்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் 8, இந்த 8க்கு இங்கே 8, 5ன்ற நம்பருக்கு 5, 0க்கு 0, 4ன்ற நம்பருக்கு 4 கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி பாருங்கள், நமக்கு 480ன்னு இருக்குது. 5ன்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வந்தால் இப்போ நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், முதல்ல இங்கே 254 அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே 734 அப்படின்னு இருக்குது. இப்போ 4ன்ற நம்பரு ஃபஸ்ட்டு நமக்கு ஓப்பன் வந்துச்சு. இந்த மெத்தடில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 45 அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள் 43ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு 453 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் 8ன்ற நம்பர் வந்தது. 8ன்ற நம்பரில் பாருங்கள் இங்கே 809, அதாவது நம்ம சி போர்ட்லேருந்து ஏ போர்டில் பார்க்குறோம். 908 809ன்னு பார்க்குறோம். ஏன்னா இங்கே நமக்கு ஏ போர்டு, அதனால். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் 578 நம்ம 875ன்னு பார்க்குறோம். இப்போ இந்த 875 இங்கே பாருங்கள் 852 அப்படின்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வருது. இங்கேயுமே வந்து பாருங்கள், ஏபியில் இங்கே பிசியில் இருக்கிற 08 நமக்கு இங்கே ஏபியில் 80 அப்படின்னு திரும்புது. அதாவது இது வந்து ஆப்போசிட் வருது. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கேயுமே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இங்கே வந்து 08 வந்து 85ன்னு இருக்குது. இங்கே வந்து 78 82 அப்படின்னு திரும்பும்போது இந்த பாக்ஸ் கரெக்டாக நமக்கு 852 அப்படின்னு வருது. அடுத்து பாருங்கள், இப்போ நமக்கு 0ன்ற நம்பர் வந்தது. இந்த 0ன்ற நம்பரில் பாருங்கள் இங்கே 00 இருக்குது. ஆனால் அதாவது 020ன்னு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 910 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே நமக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு 0ன்ற நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே 0ன்ற நம்பர் எடுத்து அந்த ஏபியில் இருக்கிற 91 அப்படியே திருப்பி இங்கே 19 அப்படின்னு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 54 இந்த 34 சேர்ந்து 453. ஓகேங்களா? அடுத்து இங்கே இருக்கிற 80க்கு 85, இங்கே இருக்கிற 87க்கு 82 சேர்ந்து 852. அப்புறம் இந்த 0 இங்கே ஏ போர்டில் 0 வச்சு இந்த ஏபியில் இருக்கிற 91 இங்கே பிசி அப்படியே 19 அப்படின்னு அடித்தாச்சு. இப்போ நமக்கு இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 5ன்ற நம்பர். இங்கே பாருங்கள், நமக்கு 035ன்ற நம்பரு
இங்கே 205 அப்படின்ற நம்பரு. ஸோ நம்ம ஏ போர்டு 5 அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஏ போர்டு 5 அப்படின்னா இப்போ இந்த நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டாவோ இல்லை டைரெக்டாவோ வரணும். இதுலையுமே அதே மாதிரி தான் வரணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஏற்ற மெத்தடையே நாம் சூஸ் பண்ணோம். இந்த 453க்கு எப்படி இங்கே 54 இங்கே 34 சேர்த்து 453 அப்படின்னு வந்ததோ அதே மெத்தடை சூஸ் பண்ணோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 5ன்ற நம்பரு ஏ போர்டில் வச்சுட்டு இங்கே இருக்கிற இந்த 35ன்ற நம்பரும் இங்கே இருக்கிற 05ன்ற நம்பரும் மேட்ச் பண்ணோம்னா, அப்படி இல்லைன்னா இங்கே ஏசியில் இருக்கிற 05 இங்கே ஏசியில் இருக்கிற 25 அப்படின்னு எடுத்தா திரும்பவே வந்து இந்த 502 அப்படின்ற நம்பரே தான் வருது. ஆனால் எப்படி இந்த 019க்கு மேலே அப்படியே 910க்கு 205ன்ற நம்பரு டைரெக்டாக அப்படி வருமானா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வரும். அந்த எந்த மாதிரி ட்விஸ்ட்டு வரும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து இந்த இங்கேயுமே வந்து 05 இருக்குது, இங்கேயுமே வந்து 05 இருக்குது. அதனால் திருப்பி 50 அப்படின்னு நம்பர் வைக்கிறதுக்கான தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா 50, 52, 53 ஏபி ஏசி 50, 53, 52 அப்படின்னு இதோட நம்ம இந்த சி போர்டு இல்லை பி போர்டு ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் பண்ணால் 3D வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபடி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 53க்கு நமக்கு திருப்பி பாருங்கள் அதை 35ன்னு இருக்கும். அதுக்கு பாருங்கள் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 85. அப்புறம் பாருங்கள் இந்த 15ன்ற நம்பரை திருப்பி வச்சு பாருங்கள் 51. அதுக்குமே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 01. இங்கே பாருங்கள் இந்த 35 திருப்பினா 53. இப்போ 53ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 58. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏ போர்டில் தான் வந்து ஆப்போசிட்டாக தான், அதாவது எந்த நம்பர் திருப்புறமோ அதுதான் வந்து, அதாவது 53க்கு 58 அது இங்கே 85. இந்த நம்பரை ஆப்போசிட் பண்ணால் 10 அதுக்கு ஒரு 01. இப்போ இந்த நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 30 அது 03 அப்படின்னு தான் திரும்பணும். 03 அப்படின்னு திரும்பணும். ஆனால் 2 சான்ஸ் தான் வருது. 3வது சான்ஸ் வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வருது. அப்படி ஒரு ட்விஸ்ட்டில் நமக்கு இது இங்கே 58 அப்படின்ற நம்பர் வேணும்னு அடிக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே 35 இருக்குது, இங்கே நமக்கு 05 இருக்குது. அப்போ ஒருவேளை 580 அப்படின்னு டைரெக்டாக அடிக்கலாம். 580ன்னு. ஏன்னா இந்த 80ன்ற நம்பரு ஏற்கனவே நம்ம எதுலேயோ ஒரு ஃபாலோ நம்பர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் இந்த 06 இந்த 00 அப்புறம் 02 ஏ போர்டில் மறுபடியும் ஒரு 00 வந்துச்சு. அதனால் வந்து இது 04 06 ஏபியில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து 04 வந்துச்சு. அந்த மாதிரி தான் 80ன்ற நம்பரு எதுலேயோ நாம் எடுத்திருந்தோம். இப்போ அந்த நம்பர் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? அதனால் 580 அப்படின்னு ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த பாக்ஸே திரும்பி வந்துச்சுன்னா 582 அப்படின்னு வரலாம். ஏன்னா இங்கே 205லேருந்து 2 நம்பர் வரணும் அப்படின்றோம். அதனால் பாருங்கள். இங்கே பாருங்கள் பிசி 52க்கு நமக்கு கரெக்டாக பிசி 52 வந்துச்சு. இந்த ஏசி 52க்கு இங்கே பிசியில் 52 வந்துச்சு. இங்கே ஏசியில் இருக்கிற 01 இங்கே ஏபியில் 01 அப்படின்னு வந்துச்சு. இப்போ ஏசியில் இங்கே 70ன்னு இருக்குது. 70க்கு நமக்கு ஏசியில் ஒருவேளை 07 இல்லைன்னா இங்கே வந்து இதுலேருந்து 2 நம்பர் வருது அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 552ல் நமக்கு 852, இந்த 041ல் 019 பார்க்கும்போது இந்த 4ன்ற நம்பர் ஆப்போசிட்டில் வந்திருக்கு. இப்போ இந்த 750ல் 2 நம்பர் எடுத்தால் நம்ம ஏ போர்டு 5ன்னு அடிச்சிருக்கோம். 58 அப்படின்னு நம்பர் ஏபி எடுத்திருக்கோம். ஒருவேளை நமக்கு இந்த 75 திரும்பிங்க 800 அதாவது 587 அப்படின்னுமே வரலாம். அதனால தான் இது மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னு பாருங்கள். உங்கள் கெஸ்டிங்கில் சி போர்டு வந்துச்சுன்னா நீங்கள் அந்த 587 அப்படின்னுமே மேட்ச் பண்ணி பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. இருந்தாலும் சொல்ல வரதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு தான் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள் ஏபியில் ஃபஸ்ட்டு நாம் 6886 அப்படின்னு எடுத்தோம். அதுக்கு 682 இல்லை 685 அப்படின்னுமே எடுத்தோம்.
அதோட பார்த்தீங்கன்னா ஏபியில் ஏபி ஏசியில் 50 52 53 அப்படின்னு ஏ போர்டு 5 அப்படின்ற நம்பருக்கு செட் பண்ணோம். அதே மாதிரி ஆல் போர்டில் அந்த 4ஆம் தேதி வந்த ரிசல்ட்டிலிருந்து 58 85 அப்படின்னு 52 25 82 28 அப்படின்னு சொல்லிட்டு ஆல் போர்டில் ஏதாவது ஒரு போர்டு வரும்னு எடுத்திருக்கோம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த 5 8 2 6 0 இந்த நம்பருங்களை தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது நேற்றுமே வந்து மெம்பர்ஷிப் வீடியோவில் இதுலேன்னு தெரியல, இந்த 5 இந்த 0ன்ற நம்பரு ஒரு 6 மாதமாகவே நமக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. எதுவுமே கேம் ப்ளே பண்ணாமல் ஆல் போர்டில் 0 5 0 5 அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணால் கூட வின்னிங் எடுத்துடலாம் போல். நீங்கள் சார்ட்டை கரெக்டாக நிறுத்தி பாருங்களேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 10 நாள் கூட பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு 0, அதுக்கப்புறம் 2 நாள் விட்டு ஒரு 5, மறுபடியும் ஒரு 5, பாருங்கள் மறுபடியும் ஒரு 0 5 5 0 அந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் தான் கேப் விடுது. ஆனால் திரும்ப வந்து 0 5ன்றது கேமுக்குள்ளே வந்துடுது. அதனால் பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதோ அது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கேரளா டிஆர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.